ஹே காய்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த கோட் எல்லாமே இப்போ உங்களுக்கு மோஸ்ட்டாக புரியாது கண்டிப்பாக. ஸோ இப்போது நம்ம இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே எரேஸ் போயிருங்க. ஒன்றுமே தேவையில்ல. ஸோ இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆப் வந்து ரெஃப்ரெஷ் ஆச்சு அப்படின்னா நிறையா ரெட் கலரில் வந்து ஏகப்பட்ட எரர்ஸாக காட்டும். பட் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், அதெல்லாம் நார்மல் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆப் வந்து லைவில் இருக்கான்னு பார்த்துப்போம். ஸோ ஆப் வந்து லைவில் தான் இருக்குது. ஸோ லைவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அது முக்கியம். ஸோ லைவில் இருந்தால் தான் நம்ம இது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகே, ஸோ லைவில் தான் இருக்குது. இப்போது உள்ளே இருக்கிற எல்லா கோடையும் நம்ம ரிமூவ் பண்ணனால இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இது லோட் ஆகிட்டு எக்கச்சக்கமான எரர் நமக்கு காட்டும். ஓகேவா? பட் அதை பற்றி நமக்கு ப்ராப்ளம் வேணாம். இப்போது இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கோடு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதனால் அது மட்டும் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ இந்த index.html நம்ம இந்த index.js கனெக்ட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து நம்ம கிளாஸஸ் டிஃபைன் பண்ணோம். இப்போது இந்த கிளாஸஸில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில யூசர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைலுக்கு ஒரு கிளாஸ் இருக்கிறதா விரும்புவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இதில் வந்து யூசர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து ப்ரோக்ராம் பண்ணுறவங்க வந்து இதை வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து கொண்டு போய் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஃபைல் t.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோடை அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டு அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்படி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த கோட் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த டீச்சரோட இதான வரும். ஸோ இதையும் இங்கே பேஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ நம்ம எப்படியும் இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் இப்போ இந்த ஃபைலில் வந்து யூசர் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லை. ஓகேவா? ஸோ எப்படியும் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது, எரர் வரும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக வந்து சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இங்கே போயிட்டு இம்போர்ட் அப்படின்னு போட்டு இம்போர்ட் அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னா யூசர். ஓகேவா? ஸோ இம்போர்ட் யூசர் ஃப்ரம் என்ன ஃபைல்னா // என்னோட இண்டெக்ஸ் ஃபைல். இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட யூசர் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் என்ன அப்படின்னா, இந்த ஃபைல் இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி உங்கள் மவுஸ் கீபோர்டில் கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே மவுஸ் வச்சிங்க அப்படின்னா காட்டுது. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் இருக்கிற யூசர் அப்படிங்கிற கிளாஸை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலரான ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இந்த t.js அப்படிங்கிற இந்த ஃபைல் உள்ள இம்போர்ட் பண்ணிடும். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த கிளாஸ் வந்து இந்த ஒரு ஃபைலில் இருக்கிற மாதிரி. இப்போ நான் இந்த யூசரை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு இதை வந்து மீன் பண்ணோம். ஓகேவா? இது வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு இருக்கணும், இந்த இடத்துல வந்து இம்போர்ட் இருக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம என்ன பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, எந்த ஃபைல் வேணால் யார் வேணால் வந்து இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு இப்போது. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேறு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபைல் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 2 விதம் இருக்குது. சில பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க. கீழே போயிட்டு வந்து எக்ஸ்போர்ட் யூசர் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே வந்து கரெக்டு தான், இது தப்பு அது தப்பு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னென்னா, இது வந்து இப்போது ஏன் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து ஒரு கிளாஸ் இப்போ நான் டிஃபைன் பண்ணுறேன், அதில் வந்து 10,000 லைன் கோட் இருக்குது. ஓகேவா? ஒரே ஒரு கிளாஸில் 10,000 லைன் கோட் இருக்குது. இப்போது அதுக்கு கீழே போயிட்டு நான் என்னோடய 2வது கிளாஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறையா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த 10,000 லைன் இருக்கிற இந்த கிளாஸை வந்து வேறு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். அதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலில் போயிட்டு அதை நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு அதில் தேவையான மெத்தட்ஸு ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாமே நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போது இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து ரியாக்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து ரியாக்டில் பண்ண போகிறோம். அதாவது இம்போர்ட் அப்படின்னு போட்டு ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் அப்படின்னு போட்டு ரியாக்ட்
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். அண்ட் இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது, இப்போ இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த ஃபைலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும். பட் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய ஒரு ஃபைலாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு செம்ம பெரிய கிளாஸ் இது. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000-4000 லைன் சொல்லிட்டு ஒரு போய்கிட்டே இருக்குது. ஸோ 3000 லைன்ஸுக்கு வந்து அவங்க எழுதி வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் இது. ஓகேவா? ஸோ அவங்க உள்ளே வந்து கிளாஸ்லாம் எழுதியிருப்பாங்க, இல்லை என்ன வேணால் பண்ணியிருப்பாங்க. பட் அதை பற்றி நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸோட பேரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து ரியாக்ட். ஸோ அதை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரியாக்ட் லைப்ரரி. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து சொல்லப்போனால் நான் இந்த எப்படி சொல்கிறது, நம்ம இங்கே பண்ண மாதிரி நம்ம இந்த இடத்துல பண்ண மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஃபைல்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. ஓகேவா? நம்ம வந்து நம்மளோட ஃபைல்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணல. நம்ம வந்து ரியாக்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து நோட் மாடியூல்ஸில் இருக்கும். இப்போ இதிலே காட்டுது பாருங்கள், இங்கேயே காட்டுது பாருங்கள். நோட் மாடியூல்ஸ் உள்ள ரியாக்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ்போ யூனிட் அப்படின்னு போட்டு அந்த ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அப்போவே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நம்மளோட நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற இது உள்ளே வந்து சேவ் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் சொன்னேன், இது உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும், அதெல்லாமே நம்ம வந்து கண்டுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ரியாக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ரியாக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணலாம். என்ன நேம் அப்படின்னா நான் மேபி ஆப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா ரியாக்டில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எப்போவே மோஸ்ட்டாக வந்து இப்போ நம்மளோட ஃபைல் நேம் இருக்குல்ல, நம்மளோட ஃபைல் நேம் என்னவோ அதுதான் வந்து கிளாஸுக்கு நேமாகவும் கொடுப்பாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, இதே நேம் தான் கொடுத்தாகணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இங்கே ஃப்ராங்கி அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ரூல் கிடையாது. பட் மோஸ்ட் ஆஃப் தம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸுக்கு நம்ம நேம் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கொடுத்து ரியாக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ரியாக்டை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பட் இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் வந்து டாட் காம்போனன்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த ரியாக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெருசாக ஒரு கிளாஸ் மாதிரி. அந்த கிளாஸ் உள்ளே வந்து ஒரு லட்சக்கணக்கான கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ரியாக்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸு. அதுக்குள்ளே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டான டெஃபனிஷன் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படிங்கிறது வந்து காம்போனன்ட் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கல, இல்லை நான் ஓனாக நேம் வைக்கல. இந்த ஃபைல் உள்ளே இருக்குது, நம்ம இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஃபைல் உள்ள காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. அதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் எனக்கு வந்து நிறையா ஃபைல்ஸோட அக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு போட்டிருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எப்போவுமே போட்டே ஆகணும். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு வச்சுருங்க. பிகாஸ் இது வந்து நம்ம நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறனால எப்போவுமே நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், எப்போவுமே வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அவங்களோட கிளாஸை. அது மேபி அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, சும்மா வச்சு நிறையா டைம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வேணும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது உள்ள வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்டெண்ட் ரியாக்ட் காம்போனன்ட் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அது உள்ளே வந்து இந்த ரியாக்ட் அப்படிங்கிற இந்த ஃபைல் உள்ளே வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதாவது மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அந்த மெத்தட்ஸை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம், இல்லை ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், கரெக்டாக? ஸோ இப்போது அது உள்ள ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா ரெண்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடு தான் வந்து எப்போவுமே நீங்கள் ரியாக்டில் ஒரு கிளாஸ் ஒன்று நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ரியாக்ட் காம்போனண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் முதல்ல போட வேண்டிய ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடு. ஓகேவா?
சொல்லப்போனால் இது வந்து நம்ம மெத்தடுன்னு சொல்கிறோம். இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ரியாக்ட் அப்படிங்கிற இந்த ஃபைலில் வந்து அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸில் ரெண்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் கிளாஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இப்போது அந்த மெத்தட் வந்து நான் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். நான் வந்து இதை வந்து உருவாக்கலை. ஓகேவா, நான் இதை உருவாக்கலை. நான் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இதே மெத்தட் தான் வரும். நான் ஜஸ்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு சில விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஜஸ்ட் வந்து ஒரே விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். எப்போவுமே இந்த மெத்தடோட இந்த வேலையே இதுதான். ஓகேவா, இந்த ரெண்டர் அப்படிங்கிற இந்த மெத்தடோட ஜாபே என்ன அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறது. என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு நேம் ரிட்டர்ன் பண்ணாது, அந்த மாதிரிலாம் பண்ணாது. கம்ப்ளீட்டாக நிறையா விஷயங்கள் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ என்ன மாதிரி அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன். ரிட்டர்ன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு ப்ராக்கெட்ஸ் பண்ணி இது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் ரிட்டர்ன் பண்ணோம். இது உள்ளே வந்து இப்போ நான் வந்து ஒரு 100 லைன் போட்டுக்கலாம். இது உள்ளே வந்து இப்போ நான் 100 லைன் போட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ் உள்ளே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக, அதாவது ஒரே ஒரு கண்டென்ட்டாக தான் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. இங்கே வந்து இது உள்ளே வந்து டிஃப்ரெண்ட் லைன் இருக்கலாம். பட் நம்ம இதை வந்து ஒரு பேரண்ட்ஸ் உள்ளே போட்டனால அது வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக தான் ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா, ஸோ அந்த ரிட்டர்ன் ஆகிறது தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் வந்து தெரியும். பட் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நேம் இப்படிலாம் நம்ம டைப் பண்ணால் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் வந்து தப்பான ஒரு எக்ஸாம்பிள். இப்படிலாம் டைப் பண்ண முடியாது. இப்போது என்ன நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பேசிக்கான HTML மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம HTML பண்ணுவோம் இல்லையா, HTML இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம், ரைட்டா. இப்போது இதே மாதிரி தான் ரியாக்டில் வந்து HTML அப்படின்னு வராது. பட் இதை விட டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, டிவ் அப்படின்னு ஒன்று பண்ணுவோமா, DIV அப்படின்னு சொல்லி HTML ஒன்று பண்ணுவோம், ரைட்டா. பட் ரியாக்டில் வந்து எப்படின்னா ஓனாக வந்து அவங்களே வந்து சில HTML மாதிரி இந்த மாதிரி HTML மாதிரி சில டேக்ஸை வந்து அவங்களே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன அப்படின்னா என்ன டேக் அப்படின்னா வியூ. ஓகேவா, இந்த வியூ அப்படிங்கிற இந்த டேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ அப்படிங்கிற டேக் என்ன அப்படின்னா இந்த எப்படி சொல்கிறது HTML எப்படி வந்து டிவ்வோ அதே தான் வியூ. ஃபார் இப்போ இது ஒன்று. இப்போது இந்த டிவ் அப்படிங்கிற இந்த டேக் இருக்கு இல்லையா, இது எப்படி HTML இது HTML ஆக்சுவலாக என்ன பண்ணும், இது சில விஷயங்கள் பண்ணல. இந்த ஒரு டிவ்வில் வந்து நம்ம நிறையா விஷயங்களை போட்டுக்கலாம், ரைட்டா. டெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம், இமேஜ் போட்டுக்கலாம், நிறையா விஷயங்களை போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக் HTML CSS தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டிவ்னா என்ன உங்களுக்கு தெரியும், ரைட்டா. தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக HTML படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த டிவ் எப்படியோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான் இந்த எப்படி சொல்கிறது இந்த வியூ அப்படிங்கிறது. ஓகேவா, இது வந்து ஃபேஸ்புக் வந்து இந்த ரியாக்ட் வந்து ஓனாக வந்து அவங்களே வந்து உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி சொல்கிறது நிறையா கோட் எழுதி உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா, இப்போது இது உள்ளே வந்து என்ன வரும் அப்படின்னா இப்போ எப்படி HTML வந்து P டேக் வரும், ரைட்டா. அந்த P டேக் பதிலாக நம்ம இதில் நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுவோம். எப்படி HTML வந்து ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இந்த வியூ அப்படிங்கிறது வந்து ஒரு டிவ் மாதிரி, HTML எப்படி ஒரு டிவ்வோ அந்த மாதிரி. இப்போது நம்ம நார்மலாக டிவ்வில் என்ன பண்ணுவோம், இமேஜ் வச்சுப்போம், டெக்ஸ்ட் வச்சுப்போம், அந்த மாதிரி நிறையா வச்சுப்போம், ரைட்டா. இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் டேக்கை வச்சுருக்கேன். ஓகேவா, டெக்ஸ்ட் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக் உள்ள நம்ம என்ன பண்ணுவோம், சம் டெக்ஸ்ட் போடுவோம், ரைட்டா. ஸோ சம் டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று போடுவோம், அதே தான் ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் டேக். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இப்போது இந்த ரியாக்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி மெத்தட்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் டிஃபைனாக இருக்காது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் தான் வரும் மோஸ்ட்டாக. இப்போ நான் சேவ் பண்ணுறேன் இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பண்டில் ஆகி ரெடி ஆகும். பட் எனக்கு வந்து எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த வியூ அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்காது, இந்த ரியாக்ட் அப்படிங்கிற இதில் இருக்காது. ஓகேவா, இதில் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிங்கிற ஒரு ரீசனால் இதில் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா காண்ட் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி வருது. என்ன ரீசன் அப்படின்னா இந்த ரியாக்ட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டர் அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் வந்து கீழே போயிட்டு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அது எல்லாமே இருக்கும். பட் இந்த வியூ அப்படிங்கிற இந்த எலமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருக்காது.
ஸோ இல்லை அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து இன்னொன்று இம்போர்ட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இம்போர்ட் அப்படின்னு போட்டு இப்படி இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் டவுன் பண்ணி இது உள்ளே வந்து வியூ போடுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அதை போடுவோம். இது உள்ளே வந்து டெக்ஸ்ட் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு போடுவோம். அதாவது இந்த ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது உள்ளே போனேன் அப்படின்னா இது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும். இது உள்ளே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இந்த வியூவு இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரியாக்ட் காம்போனெண்ட்டில் வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து இந்த ரெண்டர் அப்படிங்கிற இந்த மெத்தட்லாம் இருக்கும். ஓகேவா? அதில் வந்து இந்த வியூ அப்படிங்கிறதுலாம் இருக்காது. ஸோ இந்த வியூ வந்து நம்ம வந்து தனியாக தான் அதை வந்து இம்போர்ட் பண்ணோம். அது வந்து தனியாக வேறு ஒரு ஃபைலில் இருக்கும். ஸோ ரியாக்ட் நேட்டிவில் இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ரியாக்ட் நேட்டிவ் எல்லாமே வந்து நம்ம நோட் மாடியூல்ஸ் ஃபைல்லே இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அவங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது உள்ளே வந்து இன்னும் நிறையா இருக்குது. இப்போ நான் 2 தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது உள்ளே வந்து நிறையா இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னும் ஒரு பேசிக்கான கான்செப்ட் இருக்குது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு வாட்டி போடுறேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது பார்த்தீங்களா? ஏன் எரர் வருது அப்படின்னா இதில் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போது நீங்கள் கேட்கலாம் இது வந்து ஒரே ஒரு விஷயத்தான் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஒரே ஒரு விஷயம் தான் ரிட்டர்ன் பண்ணுது. பட் என்ன அப்படின்னா இந்த ரியாக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த ஆப்ஜெக்ட் உள்ளேயே போய் வந்து இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து ஒரே ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 வியூ ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போது ஒரு டிவ் மாதிரி இப்போ இது வந்து ஒரு டிவிஷன் கரெக்டாக. நம்ம ஆக்சுவலாக ஒரே ஒரு டிவிஷனை தான் நம்மளால் வந்து அந்த ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்படி வேணால் பண்ணலாம். மேபி இந்த மாதிரி இப்படி பண்ணலாம். வியூ போட்டு இந்த கோட் இருக்கு இல்லையா, இதை தூக்கி இப்படி கீழே போட்டோம் அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக எப்படி ஆகுது, இந்த ஒரு வியூ இந்த ஒரு டிவிஷன் உள்ளே தான் இந்த 2மே வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டிவிஷனை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வேணால் பண்ணலாமே தவிர நீங்கள் வந்து 2 வியூவை வந்து இது பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வியூ உள்ள நீங்கள் எத்தனை வியூ வேணால் போட்டுக்கலாம், எத்தனை டெக்ஸ்ட் வேணால் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு டிவிஷன் அதாவது ஒரு டிவ்வை மட்டும்தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுதான் வந்து ரியாக்டில் வந்து ஒரு ரூல். ஓகேவா? அது வந்து அவங்க செட் ஆஃப் ஒரு ரூல். அது நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு ரூல். அந்த டிவிஷன் அவ்வளோதான், அதுதான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம பழையபடி கோட் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஒரு டிவிஷன் மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போது நம்ம கோடை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. அது வந்து ரொம்ப வந்து நம்ம கோடு வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லோட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நார்மல் லோட் ஆகுது. நம்ம நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நான் மோஸ்ட்டாக நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணனால இப்படி லோட் ஆகுது. பட் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. நான் மேபி வந்து இதை வந்து என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி என்னோடய ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி இம்போர்ட் ஆகலாம், நிறைய வாட்டி அது ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இது லோட் ஆகுது. ஓகே, ஸோ அது லோட் ஆனிச்சு அப்படின்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வரும். வியூ அப்படிங்கிறது ஒரு டிவிஷன். ஓகேவா? ஸோ டிவிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே அந்த டெக்ஸ்ட் வந்திருக்கு. பட் அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து அதை மறைக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து அதை மறைக்குது. பட் நான் மேபி வந்து இன்னொரு டெக்ஸ்ட் எழுதுறேன் இங்கே. அப்போ உங்களுக்கு தெரியும். இதை நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னதில்ல ஒரு வியூவில் நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். பட் ஒரே ஒரு வியூவை தான் நீங்கள் வந்து உள்ளே பண்ண முடியும். அது உள்ளே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் ஒரு வியூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போது சம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ்ல நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறதுலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வியூவு, இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, இதெல்லாமே வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்டிஎம்எல் மாதிரி நீங்கள் எப்படி வந்து ஹெச்டிஎம்எல்ல வந்து ஒரு பேராகிராஃப் டேக்னா அப்படி லேர்ன் பண்ணீங்கல்ல, ஒரு இமேஜ் டேக்னா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் நேட்டிவில் இது எல்லாமே நீங்கள் வந்து புதுசாக லேர்ன் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டு, இந்த வியூவு, இது உள்ளே இன்னும் நிறையா இருக்குது. இது உள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். பட் இதுதான் வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து
ரியாக்ட் நேட்டிவ்ல வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதில் நமக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஓனாக வந்து இதே மாதிரி எப்படி இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கோ, நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃப்ராங்கி இந்த மாதிரி நான் வந்து ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனை வந்து எனக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் இந்த மாதிரி ஓனாக நம்ம உருவாக்குறோம் இல்லையா? இதுக்கு ஓனாக நம்ம உருவாக்குற பேர் தான் வந்து காம்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற முன்னாடி இது வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இதில் மேபி வந்து நம்ம வந்து எதாவது டிசைன் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது உள்ள வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் மேபி. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கொடுத்து சேவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லோட் ஆகிடுச்சு. ஓகே, லோட் ஆகுது. இப்போது இதில் நீங்கள் வந்து மேபி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறது, இதில் வந்து பேடிங் லெஃப்ட்டும் இருக்குது, உங்களுக்கு வந்து பேடிங் ஹாரிசாண்டல், பேடிங் வெர்டிக்கல் அப்படின்னும் இருக்குது. அதாவது எப்படி லெஃப்ட் ரைட் மாதிரியோ இதில் வந்து ரெண்டுமே டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு சொல்லி 4 இருக்குது இல்லையா? அந்த மாதிரியும் ஹாரிசாண்டல், வெர்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வச்சுப்போம். பேடிங் வெர்டிக்கல் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா, வெர்டிக்கல் சைடில் வந்து ஒரு 15 வச்சுருக்கேன் அப்படின்னா, டாப் அண்ட் பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வந்து ஒரே அடியாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி வந்து இப்போ வந்து ஒரு எலமெண்ட் இருக்குது இந்த இடத்துல. இப்போது இதை நான் வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணி இதை கீழே போட்டு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். மேபி நம்ம வந்து கொஞ்சம் மார்ஜின் பாட்டம் வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே இல்லை மார்ஜின் டாப் கொடுத்துக்கலாம். மார்ஜின் டாப் வந்து ஒரு 5 அப்படின்னு கொடுத்துப்போம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து 3 வச்சுருக்கோம். ரைட்டா? 3 வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ வரிசையாக வந்து 3 எலிமெண்ட் வந்து வரும். இந்த மாதிரி வந்து 3 எலிமெண்ட் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இது பட்டன் மாதிரி இருக்கலாம், பட் இது பட்டன் கிடையாது, கிளிக்லாம் ஆகாது. பட் ஜஸ்ட்டு நமக்கு தெரியும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எலமெண்ட்ஸை இப்போது இதே மாதிரி ஒரு பட்டனோ ஒரு எலமெண்ட்டோ நீங்கள் ஒரே ஆப்பில் ஒரு 1000 டைம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 100 வாட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதே கோடே வந்து காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரைட்டா? ஒரே விஷயத்தையே மறுபடியும் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து இந்த காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, மேபி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுறேன், உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். மேபி இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நம்ம எப்படியோ வந்து இந்த கோர்ஸில் வந்து பண்ணுவோம். அந்த டைமில் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இப்போது இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த ஒரு பாக்ஸ் போட்ட இந்த ஒரு எலமெண்ட் இருக்குது இல்லையா? இது வந்து ஆப் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இது. நான் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்போது இந்த பாக்ஸ் போட்ட இந்த ஒரு எலமெண்ட் இருக்குது இல்லையா? இப்போது இந்த எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதே எலமெண்ட்டை தான் மறுபடியும் சைடில் வச்சுருக்கோம். ஜஸ்ட் இமேஜ் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர அதே எலமெண்ட்டை தான் மறுபடியும் சைடில் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரே ஆப்பில் வந்து ஒரே எலமெண்ட்டை நிறையா டைம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது. இந்த ஒரே பட்டனை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோடை மறுபடியும் காப்பி பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாக்கும் நம்ம ஜாபை. எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். காம்போனன்ட்ஸ்
நீங்கள் நேம் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம், பட் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேம் வைப்பாங்க. இது உள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று, ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்ஸ்ட் டாட் இல்லைனா வந்து சம் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன், சம் டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கோட் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கோடையும் காப்பி பண்ணி அப்படியே நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது உள்ளே வந்து 2 டெக்ஸ்ட்லாம் வேணாம். அண்ட் இப்போதைக்கு சேவ் பண்ணிடாதீங்க, சேவ் பண்ணிங்க அப்படின்னா எரர் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் முக்கியமாக இதில் நான் வந்து வியூ பண்ண போதில்லை. நான் ஏன் வியூ இதில் வந்து இது பண்ண போதில்லை அப்படின்னா, வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்ஸ் வந்து 1 எடுத்துக்கும், இது எல்லாமே பண்ணோம். அப்படிங்கிறதுனால நான் வந்து வியூ பண்ண போதில்லை. நமக்கு தெரியும் ரிட்டனில் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ டெக்ஸ்ட்டு மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுறேன், வேறு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து வியூ நான் யூஸ் பண்ணதுனால இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுவும் எனக்கு தேவையில்லை, நான் எடுத்துடுறேன். நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணவும் தேவையில்லை, ரைட்டா? அண்டு இந்த இதுவும் நமக்கு தேவையில்லை, ரைட்டா? இந்த இதெல்லாம் நமக்கு வந்து தேவை கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம், தேவையில்லை அப்படின்னா விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போது என்ன, இது வந்து ஆப் அப்படிங்கிறது பதிலாக நான் வந்து சம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சேவ் ஆயிடுச்சா? இப்போது இதில் நான் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபைல் நான் உருவாக்கின அந்த ஃபைலை வந்து இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் அதில் சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த கிளாஸோட பேர், கரெக்டாக? ஃப்ரம் இப்போது இதில் வந்து என்ன, இதே ஃபோல்டர், கரெக்டாக? இதே ஃபோல்டர் அப்படின்னா டாட் ஒரு வாட் டாட் போடணும். இதுக்கு பின்னாடி ஃபோல்டர் அப்படின்னா 2 டாட் போடணும். பட் இதே ஃபோல்டர் அப்படின்னா ஒரு டாட் போட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ காம்போனன்ட்ஸ் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா சம் டெக்ஸ்ட். நீங்கள் வந்து சம் டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு நீங்கள் போட தேவையில்ல. ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து சம் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டால் போதும். அது மாதிரி தான் இங்கெல்லாம் இருக்குது. இது ரியாக்ட் நேட்டிவ் டாட் ஜேஎஸ் அப்படிலாம் ஜேஎஸ் ஃபைல் தான், பட் டாட் ஜேஎஸ் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த நேமில் இருக்குது. இப்படி தான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 3 டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக சிம்பிளாக சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற நம்மளோட இது இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இப்படி கொடுப்போம், இந்த மாதிரி கொடுப்போம், ரைட்டா? இப்படி நம்ம கொடுக்கறது பதிலாக இதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த இடத்துலேயே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் உள்ளே வந்து எதுவும் என்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன், எனக்கு வந்து மேபி எரர் வரலாம், இல்லை என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற என்னோடய எலமெண்ட் வருது. ஸோ எப்படி வருது, இந்த எலமெண்ட் வழியாக வருது. ஸோ இந்த எலமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா கிளாஸ் சம் டெக்ஸ்ட் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ நான் இதை வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போது எனக்கு வந்து எத்தனை வாட்டி இந்த வேணும்னாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். 10 வாட்டி, 20 வாட்டி, 30 வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஓகே, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஃபீச்சர். காம்போனன்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் இந்த ஒரே பட்டனே நான் வந்து என்னோட இதில் வந்து நிறையா வாட்டி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் என்ன பேருன்னா வச்சுக்கலாம், பட் மோஸ்ட்டாக காம்போனன்ட்ஸ் அப்படின்னு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணேன், இங்கே எழுதுகிற எல்லா கோடையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதில் வியூ எடுத்துகிட்டு வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு அதோட ஸ்டைலை மட்டும் வச்சுக்கிட்டேன், அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணேன், அதை எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் அதை வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணேன். பிகாஸ் இங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறனால சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணி இந்த ஃபோல்டர்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேபி நீங்கள் வந்து சில பேர் வந்து இப்படி யூஸ் பண்ணி பார்ப்பீங்க, இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. பட் நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ளகின்ஸ், ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி சரி பண்ணிடும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இது உள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒரு என்ட்ரு பண்ணியிருந்தால் தான், எப்படி சொல்கிறது, இது உள்ளே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று என்ட்ரு பண்ணால் மட்டுமே தான் இந்த ஃபார்மெட்லேயே இருக்கணும். ஓகேவா? நீங்கள் இது உள்ளே எதுவுமே என்ட்ரு பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து இப்படி போட தேவையில்லை. பட் இது ஒரு நல்ல ஃபார்மெட்டை தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வரல. பட் ஒரு ஷார்ட் ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்போவும் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட்டாகவே முடிச்சிடுவோம். இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஓகேப்பா, இது வந்து நம்ம எப்படியும் வந்து என்ன சொல்றது, ஒரே பட்டனே வந்து 100 வாட்டியோ, 10 வாட்டியோ யூஸ் பண்ண போறதில்ல. கண்டிப்பா இது உள்ள இருக்க டெக்ஸ்ட் மாறும். கரெக்ட்டா? இப்போ நம்ம மேபி இங்க இந்த சம் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இத நான் மாத்துனேன் அப்படின்னா, இப்போ அஸ்வின் அப்படின்னு மாத்துனேன் அப்படின்னா, சேஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து 3 இதுலயும் மாறியிருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷனில் இப்போ நம்ம இந்த ஒரு காம்போனன்ட் வழி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து ஒரு காம்போனண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே இருக்கிற இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்கு. ரைட்டா? இப்போது நமக்கும் அதே மாதிரி தான் வேணும். இந்த பட்டன் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இது உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு வேறு மாதிரி வேணும். அப்படிங்கிறப்போ அதுக்கு தான் வந்து ஸ்பெஷலாக வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக் அப்படிங்கிற அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டில் வந்து பேசிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து ஒரு காம்போனண்ட். இதுதான் ஒரு காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓனா ஒரு கிளாஸ் ஒன்று மென்ஷன் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட app.js அப்படிங்கிற இந்த மெயினான இதில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து இது உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட்டை வர வைக்கலாம். நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நம்ம வந்து வர வச்சுக்கலாம். ஸோ அது வந்து அட்வான்ஸ்டு. ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து நம்மளோட கம்போனன்ட்ஸை வந்து இன்னும் வந்து அட்வான்ஸாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போது இதுக்கு வந்து ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து அஸ்வின் அப்படின்னு போட்டிருக்கோம். எப்படி நம்ம போட மாட்டோம். இதை வந்து எரேஸ் பண்ணிடுவோம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா? ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராக்கெட்ஸில் திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஸோ இந்த திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, நம்ம ரியாக்ட் காம்போனண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஆல்ரெடி வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், திஸ் அப்படின்னா அது வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். அதே மாதிரி இப்போ திஸ் டாட் ப்ராப் அப்படிங்கிறது இந்த ஒரு இதில் வந்து ஒரு குளோபல் வேரியபிள். ஓகேவா? இப்போது இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது நம்ம எப்படி வந்து இப்போ நான் சேவ் பண்ணால் எனக்கு கண்டிப்பாக எரர் வரும். அதனால் நான் சேவ் பண்ணல. இப்போது நம்ம எப்படி வந்து இந்த கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது, அஸ்வின் இல்லாமல் வேறு கண்டென்ட் வர மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல போயிட்டு, ஓகேவா, நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நேம்னு கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து என்ன தோணுதோ கொடுக்கலாம். நான் மேபி நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் ஈக்குவல்ஸ் டு, இப்போது நான் நார்மலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மாதிரி வந்து 2 கோட்ஸ் போட்டுட்டு அஸ்வின் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு மாற்றுறேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல நான் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அப்போது இந்த இடத்துலையும் நான் நேம் அப்படின்னு தான் கொடுக்கணும். அதாவது இது இப்போது உங்களுக்கு லோட் ஆகட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் அஸ்வின் இருக்குது, கீழே இருக்கிறதுல எம்டிஆர் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா கிளாஸ்லேயும் இருக்கும். திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரியாக்ட் காம்போனண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது எல்லா கிளாஸ்லேயும் திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து ஒரு வேரியபிளுக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, இது உள்ளே வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? இது எப்படி டிக்ளேர் ஆகும் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து இந்த கிளாஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு இதில் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இதில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது நான் யூஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, இந்த க்ளோஸ் டேக் ஆகுது, அது பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல மேபி அது வந்து இப்படி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்படி கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல நேம் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து அஸ்வின் அப்படின்னு கொடுத்தாலும் இதுவும் ஒர்க் ஆகும். பட் நான் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடுச்சு. பிகாஸ் அது நம்ம ப்ளக்இன் பண்ணுற வேலை அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. பட் இந்த நேம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இங்கே நிறையா டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் நேமுக்கு பதிலாக நான் வந்து டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு சம் டெக்ஸ்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இது சேவ் பண்ணிட்டு
இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதையும் இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போது இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் இருக்குது. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சம் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இதே நான் வந்து இங்கே நான் இது டிக்ளேர் பண்ணல அப்படின்னா, இதே நான் இங்கே டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா, சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். இப்போது ஸோ எரர் வரல, எனக்கு வந்து பிளாங்காக வந்திருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு எரர் வரலாம். நான் பார்க்குறப்போ நிறைய டைம் எனக்கு எரர் வந்திருக்கு. இப்போ வந்து பிளாங்காக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் உள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ பிளாங்காக இருக்குது. இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஃபுல் ஃபார்ம் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கே வந்து ஒன்று பாஸ் பண்ணுவோம். நேம் ஈக்குவல்ஸ் டு, இப்போ நான் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே போயிட்டு நேம் ஈக்குவல்ஸ் டு இதில் வந்து நான் வந்து ரியாக்ட் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். நான் என்ன இங்கே பாஸ் பண்ணுறேனோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? நான் இந்த மாதிரி வந்து ஒரு காம்போனண்ட் யூஸ் பண்ணுறேன். இந்த காம்போனண்ட்டில் இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் இங்கே வந்து நேம் அப்படின்னு கொடுத்தா தான் அது சேஞ்ச் ஆகும். ஸோ நான் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ரியாக்டே இது எல்லா வேலையும் பார்த்துக்கும். ரியாக்டே வந்து இங்கே நம்ம கொடுக்குறோம்ல ஒரு பேர், இங்கே நம்ம டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கலாம், இல்லை நேமுன்னு கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரியாக்டே வந்து நிறையா பேக்ரவுண்டில் நமக்கே தெரியாமல் நிறையா விஷயங்கள் அதுவே கான்ஃபிகர் பண்ணி அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் டாட் ப்ராப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த ஒரு வேரியபிள் உள்ள இதை வச்சிரும். ஸோ நம்ம வந்து டாட் போட்டு நம்ம நேம் யூஸ் போட்டுக்கலாம். நம்ம சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேபி வந்து இப்படி காட்டுறேனே, மேபி உங்களுக்கு வந்து நேமுக்கு பதிலாக வேல்யூ அப்படி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ. மேபி நான் வந்து ஸ்பெல்லிங்கே தப்பாக அடிக்கிறேன். மேபி வேறு எதாவது சும்மா ஏதோ ஒன்று அடிக்கிறேன். இப்போது இப்படி ஒரு வேர்டே கிடையாது. பட் இதுவும் வந்து ரியாக்ட் வந்து வேர்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் அதுக்கு வந்து கணக்கே கிடையாது. இப்போ நான் அந்த வேர்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ அந்த வேர்டு இருக்கா இல்லையா, அதுக்கு மீனிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரியாக்டுக்கு வந்து தெரியாது, ரியாக்ட் நேட்டிவ்க்கும் தெரியாது. அது சும்மா நீங்கள் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அடிக்கிறீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி நேம் எடுத்துக்கும். அந்த நேம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து திஸ் டாட் ப்ராப் உள்ள போட்டுரும். ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் பண்ணிடும். ஸோ நம்ம அது உள்ளேருந்து டாட் போட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி நேம்லே போட்டுரும் அது. ஸோ நம்ம டாட் போட்டு அந்த நேம் போட்டோம் அப்படின்னா வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இதாகும்போது இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் இதாகுது இல்லையா? இப்போ வந்து இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து அஸ்வின் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து இங்கே பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த கிளாஸ் கால் ஆகும்போது இந்த டைம் வந்து ஃப்ராங்கின்னு இருக்கிறனால அது வந்து ஃப்ராங்கின்னு இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம இப்போ காட்டின மாதிரி இந்த மாதிரி ஹாட்ஸ்டார் மாதிரி நம்ம ஆப் பண்ணுவோம். ஸோ அப்படி ஆப் பண்ணும்போது நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸை நம்ம ஒரு வாட்டி தான் பண்ணுவோம். இது வந்து சைடில் வந்து ஸ்க்ரோல் ஆகுறது அதெல்லாமே அட்வான்ஸ்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸை வந்து நம்ம ஒரு வாட்டி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். அது உள்ள வந்து இமேஜுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு காம்போனெண்ட்டாக நம்ம வந்து இன்னொரு ஃபைலில் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அதில் வந்து இமேஜுக்கு வந்து நம்ம வந்து திஸ் டாட் ப்ராப் டாட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருவோம். அண்டு அந்த இமேஜை வந்து நம்ம இங்கே வந்து இப்படி பாஸ் பண்ணுவோம். இங்கே எப்படி பாஸ் பண்ணியிருக்கோமோ இந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து அந்த காம்போனெண்ட்டாக மல்டிபிள் டைம்ஸும் யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா. ஓகேவா? ஸோ இதெல்லாமே அட்வான்ஸ்ட் கான்செப்ட். நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்கான விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போதைக்கு அதெல்லாம் எடுக்கலை. ஓகே. ஸோ இதான் வந்து பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸோட கான்செப்ட். ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பிஹெச்பி இந்த மாதிரி நிறையா லாங்குவேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த காம்போனெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறையா டைம் இதெல்லாம் நிறையா யூஸ் பண்ணியிருப்போம். பட் அதெல்லாம் தெரியல உங்களுக்கு, ரியாக்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு இப்போ லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. காம்போனெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான கான்செப்ட். நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி பாஸ் பண்ணுற மூலிமா நம்ம ஒரே விஷயத்தையே மறுபடியும் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜாப் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிரும். ஓகேவா கைஸ்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஆப்பில் வந்து இமேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நான் வந்து ரியாக்ட்டுக்கும் ரியாக்ட் நேட்டிவ்க்கு டிஃப்ரென்ஸ் காட்டினேன்ல. ஸோ ரியாக்டாக இருந்துச்சு இந்த நார்மல் HTML யூஸ் பண்ணலாம் ரியாக்டில். அதில் நம்ம சிம்பிளாக இமேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. பட் இது ரியாக்ட் நேட்டிவ்.
இதில் நீங்கள் அந்த மாதிரி HTML யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ எப்படி நீங்கள் வந்து இமேஜ் இன்க்ளூட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ்லேயே வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் இமேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக அதை வந்து இப்படி வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இமேஜ் அப்படின்னு சொல்லி க்ளோசிங் டேக் போடலாம். பிகாஸ் இமேஜ்னாலே எப்போவுமே நம்ம க்ளோசிங் டேக் தான் வைப்போம். அதனால தான் HTMLே அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னால. ஸோ இமேஜ் வந்து பண்ணியாச்சு. பட் இப்போ நான் சேவ் பண்ணால் எனக்கு ஒன்றுமே வராது. பிகாஸ் நம்ம வந்து இதில் வந்து HTML என்ன பண்ணுவோம், SRC கொடுப்போம். பட் ரியாக்ட் நேட்டிவ்லேயே நம்ம வந்து SRC கொடுக்க முடியாது, சோர்ஸ் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? அதே SRC பண்ணுற வேலை தான் இதையும் பண்ணோம். பட் நம்ம வந்து சோர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்டர்நெட்டில் போய்ட்டோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஓகேவா, ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த அசட்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ் வீடியோஸில் ப்ராஜெக்ட்ஸில் ஹலோவில் அசட்ஸில் இப்போது இந்த 2 ஐக்கான் தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கிளிக் பண்ணி இதை சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஹோல்டர் உள்ள hack.jpg அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போது hack.jpg அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் மினிமைஸ் பண்ணிட்டு போய் பார்த்தேன் அப்படின்னா அசட்ஸ் உள்ள hack.jpg அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், அசட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட இந்த ஃபோல்டரில் தான் நம்ம என்னவாக இருந்தாலும் வைப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போது சோர்ஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து நார்மலாக HTMLல் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. இப்படி போட்டு அசட்ஸ் அப்படிலாம் பண்ண முடியாது. அது வந்து நாட் பாசிபிள். இதில் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து கர்லி பிரேசிஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பேரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரிக்வயர். ஓகேவா? ஸோ ரிக்வயர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது. ரிக்வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து டபுள் கோர்ஸ் ஓப்பன் பண்ணி இது உள்ளே நீங்கள் வந்து சேம் ஃபோல்டர் தானே. ஸோ டாட் அதே ஃபோல்டரு அசட்ஸ் தானே. அசட்ஸ் உள்ளே நம்ம என்ன எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னா hack.jpg அப்படிங்கிற ஒரு இமேஜ். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த இமேஜ் வரும். ஸோ ரிக்வயர் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து எப்போவுமே இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து வேறு ஒரு வழி கிடையாது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கே வந்து இது வந்து ஈஸியாக பழகிடும். இது வந்து இப்போ எனக்கு வந்து இது வந்து பெருசாக வருது. ஓகேவா? பிகாஸ் வந்து நான் வந்து சைஸ் அண்டு வித் வந்து நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்படிங்கிறதுனால இது பெருசாக வருது. ஓகே, நான் சைஸ் அண்ட் வித் வந்து மென்ஷன் பண்ணுறதை பற்றி நான் சொல்லித்தரேன். அது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இது வந்து நம்மளோட அசட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட ஃபோல்டர்லையே வச்சு நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஓகேவா? பட் இமேஜில் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறையா இமேஜ் இல்லை வீடியோ வந்து உங்களோட ஆப் ஃபைல் உள்ளே வச்சிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போட சைஸை வந்து பெருசாக்கிடும். ஸோ 30 MB அப்படின்னு இருக்கிற ஆப் வந்து 50 MB அப்படின்னு சொல்லி எம்பி வந்து நிறையா போகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளோட அசட்ஸ் ஃபோட்டோவில் இமேஜ் வச்சுக்கலாம். பட் வந்து நிறையா இமேஜஸ் வச்சுக்கக்கூடாது, ஒரு லிமிட் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஆன்லைன் இமேஜஸ் லோட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்னோடய வெப்சைட்டில் போய்ட்டு இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது இந்த ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை நான் போட்டாலே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது நான் இதை எப்படி வந்து இதில் போடுவேன் அப்படின்னா, நீங்கள் ரிக்வயரில் போய் போட்டிங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ரிக்வயர் வந்து ஒன்லி ஃபார் லோக்கல் ஃபைல்ஸுக்கு தான். ஓகேவா? லோக்கலாக இருக்கிற நம்மளோட சிஸ்டமில் நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் உள்ளே இருக்கிற ஃபைல்ஸுக்கு மட்டும்தான் ரிக்வயர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரிக்வயரை ஃபுல்லாக அடிச்சுட்டு இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 2 ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? URIக்கு இதுதான் வந்து இது ஏன் இப்படி அப்படிலாம் கிடையாது. இப்படி தான் வந்து ஏன்னா ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் வந்து அவங்க வந்து இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க. ஏன் வந்து
இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்டைல் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இன்லைன் ஸ்டைல் பண்ணுவோம் இல்லையா, அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணுவோம் ரைட்டா, 2 பேரண்ட்ஸஸ் போடுவோம். இந்த 2 பேரண்ட்ஸஸ் போடுறோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா அது உள்ளே வந்து நம்ம மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி வித்து 100, நெக்ஸ்ட் வந்து ஹைட்டு 100, இந்த மாதிரி வந்து மல்டிப்புளாக கமா போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து வரும். ஓகேவா, 2 ப்ராக்கெட்ஸோட வரும். ஸோ அப்போ இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து URI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இதில் URI அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லைனா வந்து மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ நான் URI பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமா போட்டு மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, மெத்தடில் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ உங்களுக்கு அதை பற்றிலாம் வந்து மெத்தடை பற்றிலாம் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, பிகாஸ் அதெல்லாம் நம்ம யூஸே பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால. ஸோ மெத்தட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போது பார்த்தீங்க அப்படின்னா URI இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து ஒரே ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 ப்ராக்கெட் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ சேவ் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போது நான் வந்து சின்னது பண்ணேன் அப்படின்னா என்னோடய கோடு பார்க்கலாம். ஸோ இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஓகேவா, இதில் ஒரு நிமிஷம் நான் இந்த வியூ வந்து நான் வந்து வேர்ட் பேட் அப்படின்னு ஆக்கிக்கிறேன். அப்படி ஆகணும்னா சைடில் வந்து டெக்ஸ்ட்டு போகாது, இந்த இது உள்ளே இருக்கும், பாதியிலே கட்டாயி இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த இமேஜ் ஆன்லைன்லேருந்து நீங்கள் இமேஜ் கொண்டு வரீங்கள்ல, இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து வித் அண்ட் ஹைட் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா, வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வந்து பிளாங்காக விட்டுருக்கீங்க, இல்லை ஸ்டைலே கொடுக்கல அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து லோடே ஆகாது. ஒய் பிகாஸ் வந்து நீங்கள் கேட்கலாம், நம்ம வந்து அசட்ஸில் இருந்த இமேஜை வந்து லோட் பண்ணோம், அப்போ வித்தும் கொடுக்கல ஹைட்டும் கொடுக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து லோடாகி வந்துருச்சு. பட் ஆன்லைனில் இருக்கிற ஒரு இமேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் நான் வித்தும் கொடுக்கல ஹைட்டும் கொடுக்கல, அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். பட் எனக்கு அந்த இமேஜ் மட்டும் லோட் ஆகலை அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து வர விஷயத்தை வந்து எப்பவுமே நம்பாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆன்லைன்லேருந்து வர ஒரு இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு இமேஜ் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு சைஸ் அண்டு ஒரு ஹைட்டோ ஒரு வித்தோ கொடுக்காம இது வந்து நம்பவே நம்பாது. இது வந்து நீங்கள் வந்து அஃபிஷியலான டாக்குமெண்டேஷனில் போய் பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக வந்து ரியாக்ட் நேட்டிவ் இமேஜ் URI அப்படின்னு போடலாம், இல்லை ஏதாவது ஒன்று போடலாம். போட்டுட்டு நீங்கள் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இவங்க இது வந்து ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல், ஃபேஸ்புக்னே போட்டிருக்கோம் பாருங்கள், ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நோட் தட் ஃபார் நெட்வொர்க் அண்ட் டேட்டா இமேஜஸ் யூ வில் நீட் டு மேனுவலி ஸ்பெசிஃபை த டைமென்ஷன்ஸ் ஆஃப் யுவர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வித் அண்ட் ஹைட் வந்து என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து மேனுவலாக வந்து கொடுக்கணும். ஓகேவா, நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து மேனுவலாக கொடுத்தே ஆகணும். நீங்கள் ரிக்வயர் அப்படின்னு போடும்போது நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து இன்டர்நெட்லேருந்து கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வித் அண்ட் ஹைட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து வித் வந்து ஒரு 250, ஹைட்டு வந்து அதே மாதிரி ஒரு 250 பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நமக்கு லோட் ஆகும் இல்லையா, ரெஃப்ரெஷ் ஆகும் இல்லையா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நமக்கு வந்து இப்போ வந்து பக்காவான ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ பக்காவாக இமேஜ் வந்துருக்கு. இது வந்து அந்த இமேஜோட சைஸை ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை சின்னதாக இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் இதை வந்து எப்படி நம்ம வந்து நீட்டாக்கலாம், என்ன சொல்கிறது, ஒரு பாக்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அட்வான்ஸாக அடுத்து டிசைனிங்கில் பார்ப்போம். பேசிக்காக இப்படி தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து கொண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த அலைன் ஆகிருக்குது அப்படின்லாம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் வந்து அலைன் தான் இருக்குது. இது ஒரு லைனில் வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க ப்ளக்கின் வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணுறது எல்லாமே, ஸோ அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் வந்து இமேஜோட ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியாக்டில் வந்து
இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்போனன்ட் பார்த்தோம். அப்புறம் இந்த ப்ராப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு ப்ராப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு மேபி வந்து இப்போ வரைக்கும் கூட ப்ராப்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக புரிஞ்சிருக்காது. பட் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிஃபைன் இருக்க ஒரு வேரியபிள், ஒரு ஆப்ஜெக்ட், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இப்போ யூஸ் பண்ண உங்களுக்கே பழகிறோம். இப்போது இதுக்கப்புறம் 3வதாக வந்து ரியாக்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா இமேஜை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் எனக்கு 2 பட்டன் போதும். என்ன மாதிரி பட்டன் அப்படின்னா, ஒன்று வந்து லாகின், ஓகேவா? இன்னொன்று வந்து லாக் அவுட். ஓகே. அண்ட் இந்த டெக்ஸ்ட் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கல, இது எனக்கு தேவையில்லை. பிகாஸ் யூஸ் பண்ணல, நான் இமேஜும் யூஸ் பண்ணல அப்படிங்கிறத தேவையில்லை. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் லாகின் லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து 2 பட்டன் இருக்கும். கரெக்டாக? பட்டன் கூட இல்லை, ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்து என்ன சொல்கிறது, இதை வந்து ஒரு பட்டனாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்டனை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ். எப்படின்னா, இப்போது இந்த ஒரு ஸ்டைல் ஷீட் அப்படின்னு இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரியாக்ட் நேட்டிவ் பேஸில் நீங்கள் வந்து கமா போட்டு என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, பட்டன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? பட்டன் அப்படிங்கிறது இருக்குது, பட் அது நம்ம இம்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன் நம்ம பட்டன் பண்ணல அப்படின்னா, நம்ம பட்டன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக கலர் இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த வியூ மாதிரி வந்து வேற ஒருத்தவங்க ரியாக்ட் உருவாக்குன ஒரு கம்போனண்ட் அது. பட் இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு கம்போனண்ட், அதை வந்து பட்டனாக கன்வெர்ட் பண்ணும். பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இமேஜாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். பட் பட்டன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வந்து ஒரு பட்டன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிங்கிறது வந்து எதை வேணால் பட்டனாக மாற்றும். ரொம்ப சிம்பிள். இப்படி போயிட்டு இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இது உள்ளே தூக்கி நம்ம இதை போட்டோம் அப்படின்னா, இப்போ இது உள்ளே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பட்டனாக மாறிடும். இது வந்து இமேஜாக இருக்கலாம், இல்லை என்னவா வேணால் இருக்கலாம். பட் இது வந்து ஒரு பட்டனாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ அது கிளிக் பண்ணும்போது வந்து அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும். மேபி உங்கள் ஃபோனில் உங்களுக்கு கேட்கலாம். ப்ளஸ் வந்து அது வந்து அந்த ஒப்பாசிட்டி வந்து கம்மியாயிட்டு வருது பாருங்கள். ஸோ இப்போ இதே விஷயத்த நான் வந்து இந்த கீழே இருக்கிற இதுக்கும் நான் பண்ணுறேன். ஸோ ஓகே, பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு ஓகேவா? இதில் இப்போதைக்கு வந்து நான் வந்து லாகட் இன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போதைக்கு வந்து நான் இன்லைன் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். இன்லைன் ஸ்டைலில் வந்து கலர் வந்து ஒயிட், அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20, அப்புறம் மார்ஜின் டாப் வந்து ஒரு 10. சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஜஸ்ட்டு கலர் ஒயிட்டு, ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இருந்துச்சு, எஸ் நான் வந்து டெக்ஸ்ட்டு தான் எடுத்துட்டேன்ல. ஸோ டெக்ஸ்ட் இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டேன் அப்படின்னா, எஸ்கேப் கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகின் லாக் அவுட் அப்படின்னு பட்டன் இருக்குது. கீழே வந்து லாகட் இன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் லாகின் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து லாகட் இன் அப்படின்னு இருக்கணும். நான் லாக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாகட் அவுட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகணும். ஸோ இது லிட்டரலாக எப்படின்னா என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்னா, யூசர் வந்து இப்போது நம்மளோட ஆப்பில் வந்து லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து லாகட் இன் அப்படின்னு இருக்கணும்.
ஸோ அவங்க லாகின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து நம்ம வீடியோ பார்க்க விடலாம், இல்லை வந்து ஆப் உள்ளே விடலாம், உள்ளே வந்து அலோவ் பண்ணலாம். இதே வந்து அவங்க லாக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இது லாக் அவுட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லாக் அவுட் அப்படின்னு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். அவங்கள வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லலாம், லாகின் பண்ண சொல்லலாம், இல்லைனா வந்து ஆப் உள்ளேயே வந்து வர விடாமல் தடுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அதோட பேசிக்கான ஸ்டெப்ஸை பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இப்போ நான் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இது லாக்இன் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். லாக் அவுட் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அவுட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுவாங்க. இப்போது ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்த ஒரு ப்ராப்ஸ் மாதிரி தான். ப்ராப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்படி வேறு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் இந்த மாதிரி பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணுறது வேறு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு இந்த மாதிரி வந்து போகும், ரைட்டா? நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுக்கே இந்த காம்போனண்ட்டுக்கே இப்படி பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறது வந்து இப்படி போகுது. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குளோபலான ஒரு வேரியபிள் மாதிரி, ஓகேவா? அது வந்து இந்த கிளாஸுக்கு மட்டும், அது வந்து வேறு கிளாஸ்லேருந்துலாம் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஆப் அப்படிங்கிற இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு குளோபலான வேரியபிள், ஓகேவா? ஸோ குளோபல் அப்படின்னு நான் சொல்லும்போது வந்து அது எல்லா இதுக்கும் இருக்காகும், எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் இருக்காகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உள்ளேயும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த வேரியபிள், ஓகேவா? ஸோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கேயே நான் போடலாம். அதனால் எந்த ஒரு எரருமே வராது எனக்கு, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து ரியாக்டில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஸ்டேட் இல்லை ஏதாவது மேலே போடும்போது நமக்கு எரர் வந்துச்சுல, இந்த மாதிரி நம்ம வார் ஸ்டேட் அப்படின்னு போடும்போது நமக்கு எரர் வந்துச்சுல, அந்த மாதிரிலாம் இதில் வந்து எரர் வராது. இதில் நீங்கள் சும்மா ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்டேட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து ஈக்குவல் டு போட்டு இப்படி போட்டோம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஆக்சுவலாக வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி. இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். யூஸர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா, யூஸர் வந்து லாக் அவுட் பண்ணலையா, அந்த மாதிரி வந்து நம்ம என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஓகே இப்படி போட்டுக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து லாகின் அப்படின்றக்கா, ஓகே இது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பண்ணலாம். இப்போது இது உள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கட்டும் அப்படின்னா லாகட் அவுட் அப்படின்னு இருக்கட்டும். லாகட் அவுட் அப்படின்னு இருக்கட்டும். இப்போது இது வந்து நான் என்ன சொன்னேன், இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், கரெக்டாக? ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ நான் எப்படி வந்து திஸ் டாட் ப்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஓகேவா? அந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து நிறையா இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த ஸ்டேட் உள்ளேயும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ள திஸ் டாட் ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது நம்ம இப்படி தான் அக்சஸ் பண்ணுறோம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ப்ராப்ஸும் பண்ணுறோம். ஸோ ப்ராப்ஸ் உள்ள நம்ம இப்படி வந்து ஒரு வேல்யூ போடும்போது இந்த மாதிரி வந்து டிக்ளேர் ஆயிரும், இந்த மாதிரி வந்து உள்ளே போய் டிக்ளேர் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். திஸ் டாட் ஸ்டேட் அப்படிங்கிற போட்டு நம்ம டாட் போட்டு ஒரு வேரியபிள் நேம் போடுறோம். இந்த வேரியபிள் நேம் என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட்டு இப்போ இது கீழே வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று எக்ஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை வந்து இப்போது நம்ம வந்து இஎக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே இருக்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து அந்த ஒரு வேரியபிளோட பேர் தான், ஓகேவா? நீங்கள் வந்து இந்த பேரை மட்டும் இப்போ மாற்றவே முடியாது. நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்டேட் அப்படிங்கிறது தான் கொடுத்தாகணும். ஸோ அதுதான் வந்து டிஃபால்ட்டாக வந்து ரியாக்ட்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுறேன். இப்போது இதை வந்து நிறையா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ வந்து எனக்கு டிஃபால்ட்டாக வந்து லாகட் அவுட் அப்படின்னு காட்டுது, ஓகேவா? டிஃபால்ட்டாக லாகட் அவுட் அப்படின்னு எனக்கு காட்டுது. இப்போது நான் வந்து இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை பண்ணலாம். என்ன அப்படின்னா ஆன் ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்
இந்த சின்டாக்ஸை போடணும். இந்த மாதிரி வந்து ப்ராக்கெட்ஸை போட்டேன். ஓகேவா? இது உள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது உள்ள வந்து நான் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் போடலாம். நான் இங்கே ஏரோ ஃபங்க்ஷன் போடலாம். இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, யாராச்சும் வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியே வந்து உங்களுக்கு வந்து மீனிங் கொடுக்கும். ஆன் ப்ரெஸ், அதாவது இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ட்ரிகர் ஆகும். இப்போது நான் இதில் போயிட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஸ்டேட் இப்போது திஸ் டாட் ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட்டு ஈக்குவல்ஸ் டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. எக்ஸாம்பிள் லாகட் இன் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணால் கூட சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஓகேவா? நம்ம இப்படி நம்ம பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஏரோ ஃபங்க்ஷன், அந்த ஏரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் ஸ்டேட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இந்த ஸ்டேட்டை மீன் பண்ணுறதா. இது வந்து நான் உங்களுக்கு பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த கிளாஸஸ்லேயே சொன்னேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே ஆகலை, சேஞ்சே ஆகலை. ஏன் அப்படின்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து திஸ் டாட் ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இதை வந்து இதை நான் ஸ்டேட்டை கூட கிளிக் கூட பண்ணி பார்க்குறேன், அதுக்கு தான் போகுது. ஸோ கரெக்டாக தான் லிங்க் ஆகிருக்கு. லாகடின் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகணும், பட் சேஞ்ச் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ராங்கான வே. ஓகேவா? எப்போவுமே வந்து இப்படி நம்ம பண்ண மாட்டோம். எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிளாக திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஒரு மெத்தட், அதாவது ஜாவாஸ்கிரிப்ட்லே இந்த ரியாக்ட்லேயே வந்து உள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது உள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிட்டு இது உள்ளே ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்ஸை நீங்கள் வந்து எப்படி வேணால் மாற்றிப்பீங்க. எக்ஸாம்பிள் நான் வந்து லாகட் இன் அப்படின்னு நான் மாற்றினேன் அப்படின்னா, இப்போது நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து லைவ் ஆக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாருங்கள், லாகின் இப்போ நல்லா பார்த்துக்கிட்டுருங்க. லாகின் கிளிக் பண்ணுறேன், லாகட் இன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தடு திஸ் டாட் ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட் போட்டு பண்ணோம் அப்படின்னா யூசர் வந்து ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது தான் அது செட் ஆகும். பட் அப்போயும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டேட் வந்து அதை வந்து மாற்றி விட்ரும். இந்த ஒரு வேரியபிள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதை மாற்றி விட்ரும். பட் இந்த திஸ் டாட் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த செட் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து லைவ் ஆப்லேயே ஒர்க் ஆகும். ஓகேவா? அதை வந்து ரியாக்ட் கண்டுபிடிச்சவங்க அதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. பட் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா லாகடின் அப்படின்னு சொல்லி இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த செட் ஸ்டேட் அப்படிங்கிறனாலே உங்களுக்கு அந்த மீனிங் புரியும். ஸ்டேட்டை வந்து செட் பண்ணோம். இங்கே நம்ம ஒரு ஸ்டேட்டு கொடுத்துருக்கோம், அதே டெக்ஸ்ட்டை நான் வந்து மறுபடியும் கொடுக்குறேன். அதே டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்தா தான் இது மாறும். ஓகேவா? சேம் நேமாக இருக்கணும், அப்போ தான் மாறும். ஸோ இப்போ நான் இங்கே போய்ட்டு இப்போ இது கீழே போய்ட்டு இதே மாதிரி இந்த இதில் வந்து ஒரு ஆன் ப்ரெஸ் பண்ணலாம். ஆன் ப்ரெஸ் நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு இதில் வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இந்த ஏரோ ஃபங்க்ஷனில் வந்து திஸ் டாட் செட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்து டெக்ஸ்ட் இது உள்ளே வந்து லாகட் அவுட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து அதே நீட் பண்ணிடும். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது எனக்கு வந்து பாருங்கள், லாகின் கிளிக் பண்ணால் லாகடின் அப்படின்னு வருது, லாகவுட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகுது. ஸோ லைவாக வந்து என்னோடய யூசர் வந்து என்னோடய ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணாமலேயே அவங்க வந்து ஆப்பில் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா லாகின் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த யூஸரோட ஸ்டேட் எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து அது வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாகின் லாக் அவுட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, நிறையா விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம லைவ் எக்ஸாம்பிள்ஸை அப்புறம் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக கிளியராக வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவேன். நான் லாகின் பண்ணுறேன், எனக்கு என்னோடய ஸ்டேட் வந்து லாகடின் அப்படின்னு மாறிடும். நான் கண்டிப்பாக வந்து யூஸருக்கு வந்து இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டேன். இந்த ஸ்டேட்டை வந்து இப்படிலாம் காட்டிகிட்டு இருக்க மாட்டோம். நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம லாகடின் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சில விஷயங்கள் பண்ணுவோம். மேபி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேனே. ஓகேவா? ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போது இங்கேருந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் இப்போ எழுத போகிறோம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வச்சுப்போம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இஃப் அப்படின்னு போட்டுட்டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு
சம்திங் என்ன பண்ணலாம், அதாவது ஈக்குவல்ஸ் டு லாகட் இன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, லாக்இன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணு, பேசிக்காக வந்து எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், ஓகே, அக்சஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். பட் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் எரர் வரும். பிகாஸ் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒர்க் ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது பண்ண முடியாது. பட் ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. எல்ஸ் நம்ம போட்டு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டில் நம்ம வந்து வேறு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருப்போம். அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அட்வான்ஸாக நம்ம வந்து போகும்போது தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போது லாகட் இந்த ஸ்டேட் வந்து நம்ம பேக்ரவுண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸர் கண்ணில் காட்டாமல் நம்ம பேக்ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்டேட் வந்து லாகட் இன் அப்படின்னா அக்சஸ் வந்து கிராண்ட் பண்ண, லாகட் இன் அப்படி இல்லை லாகட் அவுட் அப்படின்னா நீ வந்து அக்சஸ் வந்து பிளாக் பண்ணிடு. ஸோ இந்த மாதிரி வந்து லைவ் ஆக்ஷனை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் லாக் அவுட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து யூஸர் வந்து ரெஜிஸ்டர் பேஜுக்கு போயிடுவாங்க, லாகின் பேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயினாக வீடியோ இருக்கிற பேஜுக்கு வர முடியாது, மெயினான ஆப்போட பேஜுக்கு வர முடியாது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், ஓகேவா. ஸோ இதுக்கு தான் வந்து ஸ்டேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் நம்ம வந்து செட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைவாக வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். மேபி வந்து உங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஸ்டேட் இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது வந்து நம்ம அடுத்து பண்ண போகிற பெரிய ஆப்புக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும். நம்ம அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஆப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து லைவாக ஒரு ஆப் பண்ணுவோம். அப்போ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். இப்போ இங்கே கீழே நான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுனேன் இல்லையா, அதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ லைவான ஒரு ஆப்பில் லைவான எக்ஸாம்பிளில் ரியலாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிளியராக புரியும், ஓகேவா. ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து நம்ம லாகின் லாக் அவுட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிசைனிங் பார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம போன வீடியோவோட பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவோட பேசிக்கான கான்செப்ட்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டோட பேசிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் வந்து இந்த காம்போனன்ட்ஸ். ஸோ வேறு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஒரு காம்போனண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஓன் காம்போனண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்மளோட மெயின் ஆப்பில், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெயினான விஷயம். இந்த காம்போனன்ட் அப்படிங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதே ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கான்செப்ட் வந்து ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை வேல்யூஸோ பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து திஸ் டாட் ப்ராப்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம், ஓகேவா. ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நம்ம வந்து சில வேல்யூஸை சென்ட் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது எப்படி ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்படி நம்ம வந்து இங்கே இப்படி போட்ட அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ப்ராப்ஸ் டாட் வேல்யூ உள்ள இப்படி சேவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகுது. அது வந்து அந்த ஜாப் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் வந்து அது பண்ணுது, ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து இப்போ மேபி உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், யூஸ் ஆகாத ஒரு விஷயமா இருக்கலாம். பட் ஃப்யூச்சரில் இப்போ நான் சொன்ன இந்த காம்போனண்ட்டு, ப்ராப்ஸு, அப்புறம் ஸ்டேட்டு, இது 3 தான் நம்ம ஆப்போட மெயினான கோர் கான்செப்டாகவே இருக்கும். இந்த டிசைனிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 50% இல்லை ஒரு 40% தான் இந்த டிசைனிங்லாம் இருக்கும். மீதி எல்லா வேலையும் பண்ணுறது வந்து இந்த காம்போனன்ட்ஸ், இந்த ப்ராப்ஸு, இந்த ஸ்டேட்ஸு, இது எல்லாமே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு பேசிக்கான ஆப்பில் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் காட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து புதுசாக இன்னொரு ஆப் பண்ணலாம். அது வந்து நம்ம ஃபைனல் ஆப் மாதிரி வந்து ஒரே ஒரு ஆப். ஸோ இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி அந்த ஒரே ஆப்லேயும் நல்லா டெவலப் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது ப்ரொஃபஷ்னலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆப் வந்து எப்படி இருக்கணும்,
அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், இல்லை வந்து ஜஸ்ட் வந்து இப்போது நீங்கள் ஒரு ஹோம் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ண அப்புறம் தான் நம்ம வந்து மேபி வந்து நிறைய பேர் வந்து மைண்டில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு யூஐ வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு சும்மா வரைவாங்க ஃபோட்டோஷாப்பில். வரைஞ்சிட்டு அதை வந்து இப்போ நான் கஸ்டமருக்கு காட்டுவேன். அவங்க வந்து இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ஆப்பாகவே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா நார்மலாக வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த ரியாக்ட் நேட்டிவ் வந்து ஃப்ரண்ட் எண்ட். உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அப்படின்னு என்னன்னு தெரில அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். இப்போது கூகுள் வெப்சைட் இருக்குது, ஓகேவா? இப்போது இந்த இன்புட் பாக்ஸு, இந்த பட்டனு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து HTML CSSல பண்ணியிருக்கலாம், இல்லை ரியாக்டில் கூட பண்ணியிருக்கலாம். அது வந்து அவங்களோட இஷ்டம். பட் இந்த டிசைன் வந்து HTML CSSல பண்ணது, ரைட்டா? இப்போது நான் இன்புட் பாக்ஸில் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன்ல, இந்த பட்டனை வந்து நான் HTMLல நான் வந்து உருவாக்கிடலாம், CSS வச்சு நான் டிசைன் பண்ணிடலாம். பட் இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, எனக்கு கூகுளோட சர்வர்லேருந்து அந்த டேட்டா பேஸ், கூகுள் சர்வரில் வந்து சில டேட்டா இருக்கும் இல்லையா, அந்த டேட்டா வந்து எடுத்து எனக்கு வந்து ஷோ பண்ணுது, ரைட்டா? இது வந்து HTML CSSால் பண்ண முடியாது. HTML CSS வந்து சும்மா அந்த டேட்டாவை டிசைன் தான் பண்ணும், எங்கெங்கே வரணும் அப்படின்னு தான் சொல்லும். பட் சர்வருக்கு போயிட்டு அந்த டேட்டாவை கொண்டு வந்து நமக்கு கொடுக்குது இல்லையா, அது வந்து பேக் எண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேக் எண்டு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோடய வெப்சைட்டில் நீங்கள் வந்து லாகின் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த லாகின் எப்படி சொல்கிறது, இந்த லாகின் பட்டன் எல்லாமே வந்து யாருன்னா டிசைன் பண்ணலாம். இது எல்லாமே வந்து HTML CSSல யாருன்னா பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் அப்படின்னு கிளிக் பண்ண அப்புறம் என்ன ஆகும், அது வந்து சர்வருக்கு போகும். சர்வரோட டேட்டா பேஸில் இப்படி ஒரு யூசர் இருக்காங்களாம் பார்க்கும். அதுக்கப்புறமா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சர்வர் வந்து என்ன பண்ணும், இப்படி ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லும், ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து சர்வரில் நடக்கிற விஷயம். இந்த மாதிரி வந்து சர்வரில் நடக்கிற விஷயத்த வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம், இஸ் ரியாக்ட் நேட்டிவ் இஸ் ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, இதில் நல்லா படித்தா தெரியும், இதில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ் வந்து ஒரு ஆப் பண்ணுறதுக்கு வந்து ஐஃபோனோ இல்லை ஆண்ட்ராய்டுக்கோ பண்ணுற ஒரு ஃப்ரண்ட் எண்ட் HTML CSS மாதிரி, ஓகேவா? இப்போது அதில் வந்து API அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு, ஒரு டேட்டா பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வந்து இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ரண்ட் எண்ட், ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ட் நேட்டிவ் வச்சு நீங்கள் வந்து ஆப்ஸை டிசைன் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது டேட்டா பேஸில் போய்ட்டு சர்வர்லேருந்து டேட்டாவை கொண்டு வரது வந்து வேறு ஒரு PHPயாலேயோ இல்லைனா Node.js இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, PHP இருக்குது, இன்னும் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது உங்களுக்கு பேக் எண்ட் லாங்குவேஜில், அது வச்சு பண்ணலாம். இன்னும் பேசிக்காக என்ன இருக்குது அப்படின்னா Firebase அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் நேட்டிவ் மெயினாக இருக்கும். Firebaseோட ஒரு சாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு காட்டுவேன். அதாவது Firebase வச்சு எப்படி லாகின் சிஸ்டம் நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டேட்டா, Firebase சர்வர்லேருந்து டேட்டா இருக்கும், நம்ம டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா இருக்கும். Firebase வச்சு அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் காட்டுவேன். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ் வேறு, Firebase வேறு, ஓகேவா? ரியாக்ட் நேட்டிவ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு, Firebase அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஸோ அதை நம்ம Firebase படிக்கும்போது நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது வந்து நம்ம ரியாக்ட் நேட்டிவ் ஃப்ரண்ட் எண்ட், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பை விட நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டான டூல்ஸுக்கு, ஸ்கெட்ச் அப்படிலாம் இருக்குது. பட் விண்டோஸ் யூசர்ஸுக்கு அண்ட் மேக் யூசர்ஸ்க்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக இருக்கிற டூல் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்மா. ஸோ இந்த ஃபிக்மா அப்படின்னு இந்த டூல் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து வரைஞ்சி பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் டவுன்லோட்ஸ் போயிட்டு
ஃபிக்மா வந்து நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸோ இல்லை மேக்கோ நீங்கள் கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்ஸ்டாலருக்கு ஃபாண்ட் இன்ஸ்டாலர் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சைன்அப் பண்ணுங்கள். ஸோ சைன்அப் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து கூகுள் வச்சு சைன்அப் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து நார்மலாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபிக்மா நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்குன்னா, உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண அப்புறம் உங்களுக்கு வந்து ஆப் வந்து இந்த மாதிரி வந்து ஃபிக்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ எனக்கு வர மாதிரி இந்த மாதிரி வந்து பிளாங்காக வரும். பட் இப்போ எனக்கு வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுது. பட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் அண்ட் கூகுள் மெட்டீரியல் டிசைன் அப்படின்னு சொல்லி இந்த 2 இருக்கும். இல்லை சிலது உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி தான். நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கீபோர்டில் வந்து எஃப் கிளிக் பண்ணுங்கள். எஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஐஃபோன் எக்ஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரும். இப்போ இதில் நான் வந்து கூகுள் பிக்சல் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கூகுள் பிக்சல் 2 ஒரு நார்மலான ஃபோன் சைஸ். நம்ம வந்து எக்ஸலை விட இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சல் 2 சைஸில் இருக்கிற ஃபோன் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் இந்த வந்து பிக்சல் 2 சைஸில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எஃப் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அது கிளிக் பண்ணலைன்னா இங்கே வந்து டேப்லெட் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும், இந்த மாதிரி வந்து வாட்ச் கூட இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணாலே போதும், இந்த மாதிரி வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி வந்த அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஓகே இது வந்த அப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதான் நம்மளோட ஃபோன். ஓகேவா? ஸோ ஃபோனோட சைஸ் இப்போது நமக்கு வந்து எப்படி வேணுமோ நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் வச்சுக்கிறேன். இஎஃப் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சாலிடான வந்து ஒரு கிரே கலரில் வச்சுக்கிறேன். இஎஃப் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கலர். ஓகேவா? ஸோ இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் ஆப்புக்கு வந்து ஒரு மெனு வேணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹெட்டர் அப்படின்றதுல ரெக்டாங்கிள் அப்படிங்கிற டேப் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் வரைகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் போய்ட்டு இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் இப்படி வரையலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வரையலாம். இதை வந்து நீங்கள் பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக்காக யாருன்னா பண்ணலாம். கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஹெட்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஃபோட்டோஷாப்பில் கூட பண்ணலாம், இதில் வேணால் பண்ணலாம். பட் இதில் நான் வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு அட்வான்ஸான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எலமெண்ட் இங்கே வந்து வரைஞ்சிருக்கேன். இது வந்து ஹெட்டர் ரைட்டா? ஓகேவா? இப்போது நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதோட கலரு இதெல்லாமே இருக்குது, பார்டர் ரேடியஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போது இதில் வந்து கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சிஎஸ்எஸ் கோடு வரும். ஸோ இந்த எலமெண்ட்டோட ஹைட் என்ன, இந்த எலமெண்ட்டோட வித் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலர்லேருந்து எல்லா சிஎஸ்எஸ் கோடு வரும். ஸோ எனக்கு என்னோடய ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது மூலிமா. நான் வந்து எப்போவும் ஃபோட்டோஷாப் அப்படின்னா அதோட சைஸு வித்து அப்படின்னு சொல்லி பார்க்குறது வந்து செலக்ட் பண்ணி பார்க்கணும். அது வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி கோடுக்கு போடிங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட பக்காவான கோடு வந்து உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் பண்ணி. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி இப்போ டாப்பில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பார் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து பார்டர் ரேடியஸ் பண்ணலாம். டிசைனில் போய்ட்டு ரேடியஸ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம். கார்னர் ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு 10 வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேசிக்காக இப்படி லுக் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு பேசிக் யூஐ மாதிரி. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா கோடுக்கு போனேன் அப்படின்னா இதோட வித் என்ன, இதோட ஹைட் என்ன, இதோட லெஃப்ட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் வித் அண்ட் ஹைட் இருக்கும், பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், பார்டர் ரேடியஸ் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஈவன் வந்து இதில் இப்படி கூட பண்ணலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் நான் வந்து ஹாட்ஸ்டாருக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ ஹாட்ஸ்டாரில் வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க ரைட்டா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் பண்ணலாம். ஸோ காப்பி இமேஜ் பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் வந்து Ctrl+V கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா, பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் கரெக்டாக வந்து இப்போது எனக்கு வந்து ஒரு சைஸில் அது வேணும் அப்படி முடிவு பண்ணிட்டு நான் வந்து ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டே இதை ட்ராக் பண்ணேன்னா கரெக்டாக சைஸில் ஆகும். இப்போ நான் ஷிஃப்ட்டை விட்டேன் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரிலாம் ஆகும், இப்படி ஆகும். ஸோ இப்படி வந்து எலமெண்ட் ஆகும். பட் நான் வந்து ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டேன்னா கரெக்டான சைஸில் ஆகும்.
ஸோ இப்போ எனக்கு தேவையான ஒரு சைஸில் வச்சுட்டு, இப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல சைஸில் வச்சுட்டு, நான் இதில் வந்து கார்னர் ரேடியஸ் வந்து ஒரு 5 அப்படின்னு போடலாம். போட்டுட்டு இப்போ நான் இதை காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். Ctrl+C Ctrl+V. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ இந்த ஒரு இன்டர்ஃபேஸை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஆப் பில்ட் பண்ணலாம். நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கோடுக்கு போனால் எனக்கு வித்து காட்டும், ஹைட்டு காட்டும். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் URL அப்படின்னு சொல்லி இதிலே வந்துருச்சு டீட்டெயிலாக. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து இப்படி ஒரு UI பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு UI காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு UI வந்து நான் இந்த ஒரு பேசிக்கான இதை வச்சு தான் டெவலப் பண்ணியிருப்பேன். இது எனக்கு தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு நார்மலாக ஒரு பாக்ஸ் தான். ஸோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு போட்டு இருக்கும். நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். இதில் வந்து ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறதுல இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஒரு சர்க்கிள். ஸோ சர்க்கிள் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் வந்து சர்க்கிள் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன அப்படின்னா சர்க்கிள் வரையும் போது நீங்கள் வந்து ஷிஃப்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான சைஸில் வரும். நீங்கள் இதே ஷிஃப்ட் கிளிக் பண்ணாமல் வரைஞ்சிங்க அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி இப்படிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி சைஸில் வரும். ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணிட்டே பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு சைஸில் வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இமேஜோட சைஸ் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேசிக் UIயோடு இருக்கிற ஒரு ஆப் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது இதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து UI மட்டும் இல்லை, இது ஸ்க்ரோல் ஆகும். எப்படி வந்து இப்போ ஹாட்ஸ்டாரில் நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் எப்படி இந்த மாதிரி ஸ்க்ரோல் ஆகுதோ அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி UI வரப்போகுது. இது மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியும் நம்மளால். இதில் எப்படி நமக்கு ஸ்க்ரோல் ஆகுதோ அதே மாதிரி நம்மளாலேயும் ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே நம்ம ரியாக்ட் நேட்டிவில் பண்ண போகிறோம். பட் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரிலாம் நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு பேசிக்கான டிசைன். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இதில் வர மாதிரியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸும் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் UI நம்ம டெவலப் பண்ண போகிறது. ஸோ இப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் டக்குன்னு கிளிக் பண்ணி வித் ஹைட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ஆப்பை வந்து இந்த ஹோம் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஃபிக்மா அப்படிங்கிறது நீங்கள் வந்து 100% இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் வித் ஹைட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து புதுசாக ஒரு நியூவாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஒரு பேசிக்கான UIயை எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இது வந்து பேசிக் UI அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி நம்ம எப்படி சொல்கிறது ஒரு மீடியமான ஒரு UI மாதிரி வச்சுப்போம். வெளிலேருந்து நம்ம பார்க்கும்போது யூசர்ஸோட கண்ணில் இது வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். பிகாஸ் ஹாட்ஸ்டார் வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட்டை தான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளிலேருந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து இப்போதைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். பட் மேபி உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் போக போக பண்ண நமக்கு ஈஸியாக பழகிடும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் ஃபஸ்ட்டு Dயில் என்னோடய ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். இப்போ இதில் நான் வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். சிம்பிள் எக்ஸ்போ இனிட், அவ்வளோதான். ஸோ நான் நேம் வந்து நான் ஃப்ராங்கி அப்படின்னு கொடுக்குறேன். பட் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ blank டெம்ப்ளேட், ஓகேவா? blank டெம்ப்ளேட்டு நேம் கேட்கும். நான் வந்து ஃப்ராங்கி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து ஆப்போட நேமாக வரப்போகுது. இது வந்து உங்களுக்கு கேட்காது அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா என் கொடுங்க, கேட்கல அப்படின்னா விட்டுருங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து NPM வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா NPM வந்து இன்ஸ்டாலிங் டிபெண்டன்சிஸ். ஸோ இது எதை இன்ஸ்டால் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நோட் மாடியூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. இந்த ஒரு ஃபைலில் தான் வந்து சொல்லப்போனால் நம்மளோட எல்லா என்ன சொல்கிறது இந்த ரியாக்ட் நேட்டிவ் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, முடிச்சா பார்ப்போம். ஓகே. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து CD ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி அந்த ஃபோல்டரில் நான் போனோம் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் தான் எனக்கு எல்லாமே இருக்கும்.
ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோல்டரு ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட ஆப்பை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் போயிட்டு சிம்பிளாக எக்ஸ்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து லோட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் இப்படி காட்டுது. ஸோ இது கம்ப்ளீட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முக்கியமாக ஃபோனில் வந்து இந்த பழைய ஆப்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு தேவையே கிடையாது. ஓகே, இது கிளியர் பண்ணால் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டனல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் டனல் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா டனல் வந்து ரெடியாக இருக்குது. எமுலேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது ரன் ஆன் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படின்னு கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஓப்பனிங் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதில் தான் வந்து இன்ஸ்டாகிராம் ஐக்கான் வந்து ஸ்ப்ளாஷில் மாற்றினோம். பட் இதில் வரப்போகிறது வந்து ஒரு பேசிக்கான ஐக்கானாக தான் இருக்க போகுது. மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம், பிகாஸ் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அண்டு இந்த இடத்துல வந்து டாகுல் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ண அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து பேக் ஸ்பேஸ், ஓகேவா? அதாவது எஸ்கேப்புக்கு கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும். இந்த ஒரு பட்டன் இருக்கும். உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் காட்டும். மேபி நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கீ அப்படிங்கிறது காட்டும். ஸோ இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு அடுத்து தேவைப்படும் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஃப்ராங்கி ஃபோல்டரில் app.js ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பேசிக்கான டிசைன், ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் வந்து இதில் நம்ம வந்து இந்த ஃபிக்மாவில் இருக்கிற இந்த டிசைனை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் பண்ணோம். என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்ஸு இல்லை ஒரு மாதமாக நீங்கள் சிஎஸ்எஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரியாக்ட்டுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நார்மலாக இருக்கும், உங்களுக்கு பழகிடும், நீங்கள் யூஸ் பண்ண பழகிடும். பட் ரொம்ப வருஷமாக ஒரு வருஷமாக 2 வருஷமாக நீங்கள் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவ்வளோவா வந்து கரெக்டாக இருக்காது, ஓகேவா? இந்த சிஎஸ் வந்து நார்மலாக வெப் டெவலப்பர்ஸுக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகாது. நார்மல் சிஎஸ்எஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இதில் வந்து ரியாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவோ இல்லை ரியாக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் சிஎஸ்எஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சொல்யூஷனாக தான் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்ன அப்படின்னா ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், கரெக்டாக? ஸோ கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் நேட்டிவில் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து நார்மல் சிஎஸ்எஸ்ஸை நம்மளோட ரியாக்ட்லேயோ ரியாக்ட் நேட்டிவில் வந்து யூஸ் பண்ண விடும், ஓகேவா? ஸோ இது வந்து நிறையா இதில் யூஸ் பண்ணுறாங்க. டிண்டர்லேருந்து ஏகப்பட்ட ஆப்ஸில் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? அண்ட் இது வந்து அஃபிஷியலாக இருக்கிறது தான். ஸோ வந்து நார்மல் 2 மெத்தடும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டைலும் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஸ்டைலட் காம்போனன்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி அப்படின்னா இப்போது இப்போ நம்ம எக்ஸ்போ இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா? எக்ஸ்போ இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த நோட் மாடியூலில் வந்து நிறையா இன்ஸ்டால் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இன்ஸ்டால் ஆகிருக்கு இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியாக்ட் உருவாக்குனவங்க, அதாவது ஃபேஸ்புக் தான் ரியாக்ட் உருவாக்குனாங்க. அவங்க வந்து இதில் இன்பில்ட்டாக உருவாக்குன விஷயங்கள். பட் இந்த ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக் உருவாக்கல, ஒரு தேர்ட் பார்ட்டினா வேறு யாரோ ஒருத்தவங்க, ஓகேவா? வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக் தவிர்த்து வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, இதை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளாஸ் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் போய் கிட்டப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இம்போர்ட் ஸ்டைலட்
ஃப்ரம் ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ். அதாவது இப்போ வந்து நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைலில் வந்து ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ரியாக்ட் அப்படின்னு ஏன் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ரியாக்ட் வந்து நோட் மாடியூலில் இருக்கும். ஓகேவா, நம்மளோட நோட் மாடியூல்ஸில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதிலே காட்டும் நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது இங்கே. ஸோ நோட் மாடியூல்ஸில் இருக்குது. பட் இது வந்து நோட் மாடியூல்ஸ் இருக்க ரீசன் வந்து ஏன் அப்படின்னா இது வந்து ஃபேஸ்புக் டெவலப் பண்ணியிருக்காங்க, இன்பில்ட்டான ஒரு விஷயம். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. ஸோ இது வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம தான் மேனுவலாக டவுன்லோட் பண்ணோம். நம்ம மேனுவலாக டவுன்லோட் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ண அப்புறம் இந்த ஒரு பட்டன் டாகிள் டெர்மினல் அப்படிங்கிற இந்த கீ இருக்கு இல்லையா, இந்த கீ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த கீயை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டெர்மினல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது இது கமாண்ட் ப்ராம்ப்ட் தான். ஓகேவா, கமாண்ட் ப்ராம்ப்ட் தான், பட் விஷுவல் ஸ்டுடியோ கோடு உள்ளே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து இதை சின்னது பண்ணிக்கலாம், இல்லை பெருசு பண்ணிக்கலாம், இல்லை எப்போ வேணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிடி ஃப்ராங்கி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போயிருங்க. ஓகேவா, போயிட்டு இப்போது இதில் வந்து நான் வந்து அந்த ஸ்டைலட் காம்போனன்ட்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. npm இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுவோம். npm இன்ஸ்டால் ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் இப்படி போட்டுட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு மேபி வேறு மெத்தட்ஸ் இருக்கும், பட் அது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ காம்போனன்ட்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, காம்போனன்ட்ஸ் ஸோ போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட்டு வந்து கொஞ்சமாச்சும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது இன்ஸ்டால் ஆகாது. அண்டு இது இன்ஸ்டால் ஆகிறப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்டை வந்து லைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்பிஎம்மில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிராஷ் ஆகும், எரர் வரும், நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ நான் நார்மலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ராஜெக்டை வந்து ஆக்சுவலாக ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ Ctrl+C கிளிக் பண்ணி ப்ராஜெக்டை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இன்ஸ்டால் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா எப்படி சொல்கிறது, இது வந்து ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து சில ஃபைல் இன்ஸ்டால் ஆகிறப்போ கிராஷ் ஆகும். இது வந்து நார்மலான ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சில டைம் பார்ப்பீங்க, ஃபவுண்ட் 11 லோ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா விட்டுருங்க. சப்போஸ் 11 1 2 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன போடுங்க அப்படின்னா npm audit fix. இது என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எரர் ஆகிருக்கும், அதை வந்து என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்து ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ 0 அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஆப்பை வந்து நார்மலாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நீங்கள் நோட் மாடியூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் நீங்கள் தேடும்போது உங்களுக்கு இருக்கும். பட் இதில் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதில் கண்டுபிடிக்கிறது. பட் இதில் தான் இருக்கும். ஓகேவா, ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே இருக்கும். எங்கே இருக்குது, இதில் எங்கே இருக்குன்னே தெரியல. இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணனால இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வராது. இது வந்து தேர்ட் பார்ட்டி லைப்ரரி. இந்த மாதிரி வந்து நெட்டில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு நிறையா இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போது இம்போர்ட் ஸ்டைலட் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஒரு கிளாஸ். ஓகேவா, அந்த ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் உள்ள இருக்கிற கிளாஸ் அது. ஓகேவா, இதில் ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் இதில் என்ன அப்படின்னா நான் அடித்தாலே STY அப்படின்னு அடித்தாலே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. பார்த்தீங்களா, இப்போது நான் அடித்தாலே எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வருது. இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் வந்தாலே அது வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது 100% வந்து அது ஷோர். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ஸ்டைலட் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபைல். ஓகேவா, இந்த ஃபைலில் இருந்து நான் ஸ்டைலட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னமோ கோட் இருக்குது, பட் எனக்கு அது தேவையில்லை. நான் வந்து ஸ்டைலட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம், இதை நான் எப்படி வந்து இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டைல் ஷீட்டே நம்ம க்ரியேட் பண்ண மாட்டோம். ஓகேவா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காம்போனண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓனாக வந்து ஒரு பேர் கொடுப்போங்க. ரைட்டா, அது வந்து காம்போனண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பேர்னா கொடுக்கலாம். காம்போனண்ட் பேர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். பட் காம்போனண்ட்டு வேறு, இது வேறு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் நீங்களே பாருங்கள், இந்த வியூ அப்படிங்கிறத அழிச்சிட்டு நான் இதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து வேறு ஒரு
எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஒரு நேம் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, மெயின் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? இது வந்து ரியாக்ட்லே கிடையாது. ரியாக்டில் இப்படி ஒரு விஷயமே கிடையாது. மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ்லேருந்து கொண்டு வரல, எங்கேயிலேருந்து நான் கொண்டு வரல. இது வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, சேவ் பண்ணிட்டு நான் என்னோடய ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு என்னோடய ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நார்மலாக லோட் ஆகும் இல்லையா, டைம் ஆகும். ஓகே, ஸோ டனல் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது டனல் போயிட்டு ரன் ஆன் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஸோ இது ஓப்பன் ஆகட்டும். இது பழைய ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். இந்த டைம் கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஓகே, அது ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆன அப்புறம் நமக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர் காட்டும். ஏன் எரர் காட்டும் அப்படின்னா, மெயின் அப்படிங்கிற ஒரு காம்போனண்ட் இது வந்து நம்ம க்ரியேட்டும் பண்ணல. உங்களுக்கே தெரியும், இந்த காம்போனண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணல. அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், ஃபங்க்ஷன் ஆப் அப்படின்னு இருக்கு. கிளாஸ் அப்படின்னு தானே இருக்கும். ஏன் வந்து இங்கே ஃபங்க்ஷன் அப்படின்னு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து இதை வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியும் ரிட்டர்ன் பண்ணலாம். 2நாலையும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது இது ஃபங்க்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல இந்த ஹலோ ஆப்பில் நம்ம app.jsல ஸ்டேட் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்டேட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் யூஸ் பண்ண முடியாது. சில டைம் வந்து ப்ராப்ஸில் ப்ராப்ளம் வரும், நார்மலாக ஒர்க் ஆகாது. அதுக்கு டிஃப்ரெண்டான செட்டிங்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னா இதை வந்து கிளாஸாக கூட மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸாக கூட பண்ணிக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக கூட பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. பட் ஃபங்க்ஷனுக்கும் கிளாஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு இது ஃபங்க்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இது கவலைப்படாதீங்க, அது நார்மலாக ஒர்க் ஆகும். இப்போது நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, மெயின் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். கான்ட் ஃபைண்ட் வேரியபிள் மெயின் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபைலே இல்லை. இப்போ அது வந்து ஒரு காம்போனண்ட்டும் இல்லை, நம்ம க்ரியேட்டும் பண்ணல, பட் ஒர்க்கும் ஆகலை. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டைலட் காம்போனன்ட்ஸில் வந்து டிசைன் இந்த ஸ்டைல் ஷீட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுற மெத்தடே வந்து டிஃப்ரெண்ட். எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ஸ்ட் நான் வந்து மெயின் அப்படின்னு போட்டேன் இல்லையா? ஸோ இங்கேயும் நான் வந்து மெயின் அப்படின்னு போடுவேன். ஈக்குவல் டு ஸ்டைலட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம இம்போர்ட் பண்ணுவோம்ல, அது டாட். இப்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு வந்து வியூ வேணுமா, டெக்ஸ்ட் வேணுமா, இமேஜ் வேணுமா? இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நான் டெக்ஸ்ட் அப்படின்னு போடுவேன். இதே எனக்கு வந்து வியூ வேணும் அப்படின்னா நான் வியூன்னு போடுவேன். இதே எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா இமேஜ்னு போடுவேன். ஸோ இப்போது நான் வந்து வியூ அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா 2 பேக் டிக். ஓகேவா? 2 பேக் டிக் நான் போட்டணும். 2 பேக் டிக் இந்த மாதிரி வந்து எஸ்கேப்பு கீழே இருக்கும், இந்த பேக் டிக் சிம்பிள் வந்து இருக்கும். இது வந்து போட்டுக்கோ, 2 பேக் டிக் போட்டுக்கோங்க. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். கண்டிப்பாக நமக்கு வந்து எரர் வராது, பட் ஸ்க்ரீன்லேயும் ஒன்றும் இருக்காது. இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இது நான் எதுக்கும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன், இப்போ இதுக்கு தேவையே இல்லை. ஸோ இப்போது இந்த ஒரு மெயின் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இது கன்வெர்ட் ஆயிரும். இந்த ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ், அந்த ஸ்டைலட் வியூ இருக்கு இல்லையா, அதுவே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கும். ஓகேவா? இது வந்து எப்படி வந்து இதுவாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. பட் நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம மெயின் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஈக்குவல் டு ஸ்டைலட், இங்கே இம்போர்ட் பண்ணுற இந்த ஸ்டைலட் டாட் வியூவோ இல்லை டெக்ஸ்ட்டோ இல்லை என்ன வேணால் போட்டு 2 பேக் டிக் போட்டுக்கோங்க. போட்டு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இந்த மெயின் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மெயின் வந்து ஒரு வியூ, அதாவது இப்படி ஒரு வியூவில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து இது உள்ள ஒர்க் ஆகும். பட் அதோட நேம் வந்து ஒரு கஸ்டமாக ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் நேம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. நமக்கு பிடிச்ச நம்ம நேம் வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து டெக்ஸ்ட்டுன்னு பண்ண வேணாம். இப்போது இந்த இடத்துல போய் நான் நேம் மாற்றலாம். எக்ஸாம்பிள் வந்து மெயின் இல்லைனா வந்து நான் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்காம வேறு எதாவது கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம், சம் டெக்ஸ்ட் இப்போதைக்கு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறதே தெரியல அப்படிங்கிறத சம் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ கான்ஸ்ட் சம் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைலட் டாட் சம் டெக்ஸ்ட். ஸோ இப்படி பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து ஓகே, இது சம் டெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன். இது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும்.
ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஓனா அப்படிலாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. டெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே ஒரு டிசைனில் இருக்கும். பிகாஸ் இப்போ இந்த ஒரு சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக இந்த ரியாக்ட் கோடு வந்து பார்க்கும். இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்காது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கீழே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். சம் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். மெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு வியூவாக ஒர்க் பண்ணும். ஸோ இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த 2 பேக் டிக் இருக்கு இல்லையா போட்டிருக்கீங்களா, அதுக்கு நடுவில் போயிட்டு என்டர் கிளிக் பண்ணி அதுக்கு நடுவில் போயிட்டு நீங்கள் வந்து கோட் டைப் பண்ணணும். ஸோ நடுவில் வந்து நீங்கள் என்ன கோடுனா டைப் பண்ணலாம். என்ன கோடுனா சிஎஸ்எஸ் கோடு. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதில் பண்ணோம் இல்லையா, இந்த பேக் ஷீட்டில் இதில் நம்ம எப்படி பண்ணோம், இந்த மாதிரி வந்து கண்டெய்னரு இந்த மாதிரிலாம் பண்ணோம். அப்படிலாம் நீங்கள் பண்ண தேவையில்லை. இது வந்து இப்போது என்ன சொல்கிறது, இந்த ஒரு பாக்ஸ் வந்து மெயினுக்காக மட்டும் இருக்கிற சிஎஸ்எஸ். ஸோ மெயினோட சிஎஸ்எஸ் மட்டும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன போடலாம், பேக்ரவுண்ட். ஓகே, இதில் வந்து நம்ம கம்மா கொடுக்கணும், நார்மல் சிஎஸ்எஸாக கொடுக்கணும். ஸோ அதை நான் வந்து மறந்துட்டேன். நார்மல் சிஎஸ்எஸ், பேக்ரவுண்ட் கலர். பார்த்தீங்கன்னா நார்மல் சிஎஸ்எஸ் இது எல்லாமே நம்ம கம்மாலாம் கொடுக்க தேவையில்லை. நார்மல் சிஎஸ்எஸில் வந்து கிரேனா கிரே. பார்த்தீங்கன்னா நார்மல் சிஎஸ்எஸ்ஸாக ஒர்க் ஆகும். இதில் வந்து அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ நார்மல் சிஎஸ்எஸ்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இப்போ நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து சென்டரில் வரும். பிகாஸ் ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனும் எடுத்துக்கும், பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே ஆகிடும். அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்டர் ஆகிடும். அதுதான் நார்மலாக நடக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ சென்டர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நார்மலாக போய் கலர் மாற்றிக்கலாம். லைட் கிரே, லைட் ப்ளூ, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ லைட் கிரே அப்படின்னு பண்ண அப்படின்னா லைட்டாக கிரே வரப்போகுது. ஸோ சிம்பிள் சிஎஸ்எஸ் இது. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், இதை இன்ஸ்டால் பண்ணோம். இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைலடை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ஓன் இதை வந்து நான் கொடுத்துட்டு அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாக்ட் நேமை வந்து நான் ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணி ஈக்குவல் டு ஸ்டைலட், எனக்கு என்ன வேணுமோ, வியூனா வியூவு, டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டு, இப்படி நான் போட்டுட்டு நான் என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சேவ் பண்ணுறோம்னா இது ஒர்க் ஆகும். இது உள்ளே வந்து என்னால் சிஎஸ்எஸ் போட்டுக்க முடியும். இப்போ இது உள்ளே போய்ட்டு நான் வந்து சிஎஸ்எஸ் போடலாம். எக்ஸாம்பிள் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 10 pxலாம் நான் போடலாம் இதில். பிகாஸ் இது வந்து நார்மல் சிஎஸ்எஸ். ஓகேவா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் தான் வந்து 20 தான் போட முடிஞ்சிச்சு. பட் இது வந்து ஒரு நார்மல் சிஎஸ்எஸ். நம்ம வெப்சைட்டில் என்ன சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே சிஎஸ்எஸ், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இதில் என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எலமெண்ட்னால் கீழே வந்து உருவாக்கிக்கிட்டே போகலாம். எத்தனை வியூ வேணால் உருவாக்கலாம், எத்தனை டெக்ஸ்ட் வேணால் உருவாக்கலாம். ஓகேவா? அண்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறத பற்றி நீங்கள் குழப்பிக்காதீங்க. மேபி நான் வந்து இதை வந்து கிளாஸாக கூட மாற்றிடுறேன். கிளாஸ் ஆப் எக்ஸ்டென்ஸ் இதில் வந்து ரியாக்ட் டாட் காம்போனன்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம வந்து நார்மல் கிளாஸாக மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன இருக்கணும்னா ரெண்டர் இருக்கணும். ஸோ ரெண்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ ரெண்டர் ஃபங்க்ஷன் உள்ளே தான் வந்து இதெல்லாம் வரும். ஸோ எல்லாமே ஒன்று தான். அது வந்து அதுவும் இதுவும் நீங்கள் குழப்பிக்காதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நார்மல் ரெண்டர் ஃபங்க்ஷன், அது வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். அந்த நார்மல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸும் யூஸ் பண்ணலாம், அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இந்த நார்மல் சிஎஸ்எஸ் மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான ஓனான கஷ்டமாக இருக்கிற நேம்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு தேவையான நேமை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம், மெனு அப்படின்னு கொடுக்கலாம், மெனு டெக்ஸ்ட்டு, மெனு ப்ரொஃபைலு, இந்த மாதிரி வந்து எனக்கு தேவையான நேமை கொடுத்துக்கலாம். நான் இதுக்குன்னு போயிட்டு ஒரு வாட்டியும் போயிட்டு கம்போனண்ட் இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ண தேவையில்லை. கரெக்டாக? நான் இன்னொரு ஃபைலும் க்ரியேட் பண்ண தேவையில்லை. சிம்பிளாக வந்து என்னோடய நார்மல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இன்னொரு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து ரியாக்ட்லேயும் ஒர்க் பண்ணோம். இப்போது நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரியாக்ட் கோட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூகுள் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ரியாக்ட் நார்மல் வந்து ரியாக்ட் அப்படின்னு சொல்லி நான் கூகுள் பண்ணேன் அப்படின்னா, ரியாக்டில் வந்து எப்படி இருக்கும், நம்மளோட கோடு வந்து இந்த மாதிரி டிவ் வந்து டிவ், h1 ul,
எல்ஐ அப்படின்றதுக்கும் நான் சொன்னேன் கரெக்டாக. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இதே மெத்தட் இருக்குல்ல, இந்த ஸ்டைலட் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரியாக்ட்லையும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா H1 அப்படின்னு போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று. இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பாருங்கள், பார்த்தீங்களா டிவ் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து வியூவுக்கு பதிலாக டிவ். இது வந்து ரியாக்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன். வியூவுக்கு பதிலாக டிவ். ஐஎம்ஜி இதில் வந்து ஐஎம்ஜின்னு இருக்குது. பட் இதில் வந்து நம்ம இமேஜ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேகு, ஸோ பட்டன் டேகு, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டைலட் காம்போனன்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரியாக்ட் கோடும் ரியாக்ட் நேட்டிவ் கோடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரியாக்டில் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரியாக்ட் நேட்டிவில் வந்து இந்த மாதிரி அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஸ்டைலட் காம்போனன்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓன் கஸ்டம் நேம் நீங்கள் கொடுத்துப்பீங்க. நீங்கள் ஓன் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற நார்மல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இந்த ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இம்போர்ட் கூட பண்ண தேவையில்லை. ஸோ பேசிக்காக ரியாக்ட் கோடு வச்சே நீங்கள் இதை பண்ணலாம். உங்களுக்கு இது நீங்கள் இம்போர்ட் அந்த ரியாக்ட் நேட்டிவ் அப்படிங்கிறது நீங்கள் இம்போர்ட் கூட பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஒரு ஏருமே வராது. ஓகேவா? ஸோ இதான் வந்து நார்மல் ஸ்டைலட் காம்போனண்ட்டோட ஒரு ஓவர்வியூவு. ஸோ இப்போ அடுத்த வீடியோலேருந்து நம்ம வந்து ஓனாக வந்து ஹெட்டரு இன்னும் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து ஓனாக வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா?